ரைட். மாடியூல் நம்பர் 6ல் கொடுத்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா டிசைன் வந்து உனக்கு நான் இப்போ கேட்க உனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். மாடியூல் நம்பர் 7ல் இன்னொரு டிசைன் ப்ராப்ளமும் கேண்டிலிவர் பீம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட். இப்போ வந்து a simply supported rectangular beam of 6 meter span carries a characteristic load of 20 kilonewton per meter inclusive of sulfate. Right. லாஸ்ட் மாடியூலில் எக்ஸ்க்ளூடிங் கொடுத்துருந்தாங்க, அதனால நீ செல்ஃபைட் கண்டுபிடிச்சேன். என்ன கொடுத்துட்டாங்க? இன்க்ளூசிவ். இந்த 20 kilonewtonலேயே அவங்க செல்ஃபைட்டையும் சேர்த்துக்கிட்டாங்க. ரைட். இந்த பீம் செக்ஷனும் கொடுத்துட்டாங்கப்பா. நம்ம அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அசியூம் பண்ணாமல் இதையே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ரைட். 230 mm இன்ட்டு 600 mm ஓவரால் என்னது கேபிட்டல் டி கொடுத்துட்டாங்க. ரைட். டிசைன் த பீம். மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? M20 கான்க்ரீட்டும் Fe415 ஸ்டீலும். ரைட். இப்போ வந்து அந்த பீம் வந்து எதில் ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தேன்னா காலமில். அப்போ காலமோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உனக்கு சப்போர்ட்டோட விட்டு வேணும் இல்லையா, காலமோட சைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது கிவன் எழுதிக்கோ. உன்னோட ஸ்பேன் எவ்வளோன்னு பாரு, 6 மீட்டர். சைஸ் ஆஃப் த பீம் 230/600. கேரக்டரிஸ்டிக் லோட் 20 kilonewton per meter இன்க்ளூசிவ் ஆஃப் சல்ஃபைட். ரைட். FCK வந்து 20, FI வந்து 415 கொடுத்துருக்காங்க. ரைட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? சைஸ் ஆஃப் பீம். இங்கே நீ வந்து சின்ஸ் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்ததுனால நீ அசியூம் பண்ண வேணாம், கொடுக்கலனா தான் நம்ம அசியூம் பண்ணணும். இங்கே வந்து பிரெத்து 230 கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் டி 600. நம்மளுக்கு தேவையானது என்னது? ஸ்மால் டி வேணும். அப்போ ஸ்மால் டிக்கு ஃபார்முலா என்னது? கேபிட்டல் டி மைனஸ் கிளியர் கவர் மைனஸ் டயா பை 2. கிளியர் கவர் வந்து எப்பயுமே பீமுக்கு எவ்வளவு தான்? 25 தான். இங்கே நான் என்ன டயா யூஸ் பண்ண போகிறேன்? 16. அதனால் 16/2 போட்டு ஸ்மால் டி கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். ஸ்டெப் 2 என்னது? லோட் கேல்குலேஷன். இங்கே நம்மளுக்கு ஈஸியாக போயிடுச்சு, ஏன்னா அவங்க கொடுத்த லோட்லேயே இன்க்ளூசிவ் ஆஃப் செல்ஃபைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உன்னோட டபிள்யூ எவ்வளவு? 20. ஸோ இந்த இடத்துல டிசைன் லோட் மட்டும் கண்டுபிடிக்க மறந்துடாத. ரைட். 1.5 லோடாக மல்டிப்ளை பண்ணி 30 kilonewton per meter. ஸ்டெப் 3 என்னது? எஃபெக்டிவ் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஸ்பேனுக்கு ஃபார்முலா என்னது? ஸ்பேன் ப்ளஸ் width of the support by 2 ப்ளஸ் width of the support by 2. இப்போ உன்னோட பீம் வந்து எங்கே ரெஸ்ட் ஆக போகுது? காலமில். காலமோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 300. ரைட். அப்போ 6000 ப்ளஸ் 300/2 ப்ளஸ் 300/2 6300. இன்னொரு ஃபார்முலா என்னது? கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த்து. கிளியர் ஸ்பேன் 6000, எஃபெக்டிவ் டெப்த் எவ்வளவு? 567. அப்போ இது ரெண்டில் எதுப்பா கம்மியாக இருக்குது? 6300. ஸோ அப்போது அதுதான் என்னோட LE. ரைட். இது எம்எம்மில் இருக்கிறனால அடுத்த நான் இந்த எழுதிக்கிறேன் 6.3 மீட்டர்னு எழுதியிருக்கேன். ரைட். ஸ்டெப் 4 என்னது? பெண்டிங் மூமெண்ட். ஃபேக்டர்ட் பெண்டிங் மூமெண்ட் ஆர் அல்டிமேட் பெண்டிங் மூமெண்ட். ரைட். டிசைன் பெண்டிங் மூமெண்ட் எல்லாம் ஒன்று தான். ஃபார்முலா என்னது? WU/LE²/8. இதில் போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். ஸ்டெப் 5 எஃபெக்டிவ் டெப்த் ரெக்யர்டு. எஃபெக்டிவ் டெப்த் ரெக்யர்டு எதில் நீ செக் பண்ணுவேன்? இந்த பேஜ் நம்பர் 54ல் இருக்கிற பேலன்ஸ்டு செக்ஷன் MU லிமிட் ஃபார்முலாவில் போடுறேன். எக்ஸப்ட் டியோட வேல்யூ இல்லாமல் மீதி எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரைட். அப்போது கண்டுபிடிச்சோன்னே டி எவ்வளோ வருதுன்னு பாரு? 484.28. நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருந்தோன்னு பாரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அவங்க 600 கொடுத்துருந்தாங்கல்ல, ஸ்மால் டி நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 567. அப்போ ஓகே. ஸ்டெப் 6 லாஸ்ட் ஸ்டெப் என்னது? டு ஃபைண்ட் AST. ASTக்கு ஃபார்முலா அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ல ஃபார்முலாவில் தான் நம்ம போடணும். இதில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும், அதுலேருந்து AST கண்டுபிடிச்சிட்டேன். AST கண்டுபிடிச்சோன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம எவ்வளோ அசியூம் பண்ணோம்? 16. அப்போ நம்பர் ஆஃப் பார்ஸ் ஃபார்முலாக்கு என்னது? கேபிட்டல் AST பை ஏரியா ஆஃப் 1 பார். ஏரியா ஆஃப் 1 பார் என்னது? π/4 இன்ட்டு D². டயா வந்து 16². அப்போ எனக்கு 4.17ங்கிறதுனால அப்படி நம்ம 4.5 அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ 5 ராட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொவைட் 5 numbers ஆஃப் 16 mm டயா பார்ஸ். ரைட். இப்போ உனக்கு ஈஸியாக, அதாவது நீ ப்ராப்ளம் போட இந்த 6 ஸ்டெப் தான். டிசைன் ஸ்டெப் உனக்கு அடுத்தடுத்து ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். கால்குலேட்டர் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண. ரைட். இப்போது அப்படியே கையோட இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. ஸோ இப்போ கேண்டிலீவர் பீம் பார்த்துருவோம். ரைட். ஸோ கேண்டிலீவர் பீமில் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் தான் வரும், மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். டிசைன் ஏ கேண்டிலீவர் பீம் ஆஃப் ஸ்பேன் 3.2 மீட்டர் கேரிங் அன் இம்போஸ்ட் லோட் ஆஃப் 10 kilonewton per meter. ஸோ இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? M20 கிரேடும் Fe415 ஸ்டீல் கிரேடும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ வாட்ஸ் அவர் ஸ்பேன்? 3.2 மீட்டர், இம்போஸ்ட் லோட் 10 kilonewton per meter, FCK 20 Nm/mm², FI 415 Nm/mm². ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது தான்? எப்பயுமே சைஸ் ஆஃப் த பீமு. ஸோ உனக்கே நல்லா யோசிச்சுப்பாரு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஸ்பேன் 6 மீட்டர் 5 மீட்டர்னு வரும். கேண்டிலிவர் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன்? போர்ட்டிகோ இல்லை உன்னோட சன்சைடு இதெல்லாம் தான். அப்போ ஸ்பேன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரைட். அப்போ இங்கே வந்து உன்னோட எஃபெக்டிவ் டெப்த் ஃபார்முலா மட்டும் நீ கொஞ்சம் அங்கே வந்து என்ன போட்ட? L/10 to L/15ன்னு போட்டிருப்பேன். இங்கே கேண்டிலீவருங்கிறதுனால L/5 to L/7. ரைட். அப்போ நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்? L/7 எடுத்துக்கிறேன். L/6 எடுத்துக்கலாம், L/5 எடுத்துக்கலாம். ரைட். நான் L/7ங்கிறதுனால லென்த் நம்மளுக்கு எவ்வளோப்பா? 3200 mm/7 போட்டேன்னா எனக்கு ஸ்மால் டி எவ்வளோ கிடைக்குது? 457. ரைட். அப்போது 457 அப்படின்னா எனக்கு கேபிட்டல் டி வேணும். ரைட். அப்போ கேபிட்டல் டிக்கு ஸ்மால் டி ப்ளஸ் கவர் ப்ளஸ் டயா பை 2.
கவர் எவ்வளவு தான் 25 தான். இங்கே நான் டயா என்ன யூஸ் பண்ண போகிறேன் 20 mm ராடு. அப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு 492. இது வந்து சப்போர்ட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரீ எண்டில் பார்த்தா அப்படின்னா ஃப்ரீ எண்டில் நம்ம குறைச்சிக்கணும். ரைட், யூஸ்வலாகவே கேண்டிலிவர் வந்து எங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பார், சன்சைடில். அப்போ வந்து உனக்கு கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக தான் இருக்கும். ஃபிக்ஸடில் பெருசாகவும் நம்ம ஃப்ரீ எண்டில் கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக வரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி தேங்காமல் இருக்கும். பட் நீ வந்து அதை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ ஒரே டெப்த் யூனிஃபார்ம் டெப்த் வச்சுட்டாலும் 500 mm. ரைட், அப்போ பிரெத் வந்து எவ்வளோ அஸ்யூம் பண்ணணும்னு பாரு. அங்கே என்ன பண்ண சிம்பிளி சப்போர்ட் இருக்கும் 1/3 to 2/3. இங்கே வந்து 1/2 to 2/3. 1/2 எவ்வளவு 0.5, 0.5லேருந்து 0.67. ஸோ நான் இதில் எவ்வளோ எடுத்துக்கிறேன் D/2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கேண்டிலிவர்னால் D/2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 500/2 எவ்வளவு 250 mm. ரைட், இப்போ ஸ்டெப் 2 என்னது, அங்கேயும் அதானே பார்த்தோம் லோடு கேல்குலேஷன்னா, இங்கேயும் லோட் கேல்குலேஷன் தான். ஃபஸ்ட்டு இம்போஸ்ட் லோடு எவ்வளோ கொடுத்துட்டாங்க 10 kN/m. ரைட்டா, ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தியா, இதுதான் ஃபிக்ஸட் சப்போர்ட்டு, இது ஃப்ரீ எண்டு. அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு டெப்த் இருக்கும், இங்கே வேறு டெப்த் இருக்கும். ரைட்டா, அப்போ இந்த ஒரு டெப்த் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து எவ்வளோ வச்சோம் 500, இங்கே வந்து 300. ஸோ அப்போ உனக்கு இது ட்ரெபிசைடில் இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஒரு ட்ரையாங்கிளாக பிரிச்சிருக்கோம். ரைட், இப்போ வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன் இது எல்லாமே நம்ம யூடிஎல்ங்கிறதுனால கிலோநியூட்டனுக்கு மாற்றிருப்பேன். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பேன் எவ்வளவு 10 × 3.2னா 32 kN மாற்றிக்கிட்டோம். ரைட், அப்புறம் செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன். செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷனா இதானப்பா. ஸோ இதோட டெப்த் எவ்வளோவியா, இங்கே வந்து எவ்வளோ சொன்னோம் 300.3, பிரெத் எவ்வளோ தான் 0.25, லென்த்தாயும் மல்டிப்ளை பண்ணிக்கோ இன்ட்டு 25 பார்த்தீங்கன்னா 6 kN கிடச்சிருச்சு. ரைட், அப்போ டோட்டல் லோடு எவ்வளவு 32 + 6 38 kN. இந்த லோடு எங்கே ஆக்ட் ஆகும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெக்டாங்குலருக்கு என்னது பாதி தான். ஸோ 3.2 × 3.2/2. அப்போது ட்ரையாங்குலர் போர்ஷனுக்கு எவ்வளோ வரும் பாரு, செல்ஃப் வெயிட்டு ஏரியா தானே போடணும் 1/2 BH. 1/2 B, பிரெத் எவ்வளவு 0.25, ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும், இங்கே வந்து மொத்தம் 500, இதில் 300 போயிடுச்சுன்னா இது வந்து 200 தான், அதனால் 0.2 போட்டிருக்கேன். லென்த்து இன்ட்டு உன்னோட யூனிட் வெயிட்டு, அப்போ 2 kN. இது எங்கேருந்து இந்த எண்டில் இருந்துன்னா எவ்வளோ தூரம் 1/3 of B. ரைட்டா, 1/3னா எவ்வளவு 3.2/3 ஃப்ரம் த சப்போர்ட்டு. ரைட்டா, 1/3 இங்கேருந்துனா 2/3, ஸோ இதுலேருந்து 1/3. ரைட், இப்போ வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரைட், இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா அடுத்தது எஃபெக்டிவ் லென்த்து. ஸோ நம்மளுக்கு இதில் எஃபெக்டிவ் லென்த்தே கொடுத்ததுனால அப்படியே 3.2 மீட்டர்னு எடுத்துட்டேன். ஸோ பெண்டிங் மொமெண்ட்டுன்னு பார்த்தா அப்படின்னா ஃபேக்டர்ட் பெண்டிங் மொமெண்ட் 1.5. ஸோ 1.5 இன்ட்டு இந்த செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன் மொத்தம் எவ்வளவு 38 kN. அது எங்கே ஆக்ட் ஆகுது 3.2 × 2. ரைட், 38 × 3.2/2 ப்ளஸ் அதோட ட்ரையாங்குலர் போர்ஷன் எவ்வளவு 2 × 3.2/3. ரைட், இப்போ நான் அதை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். 1.5 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பெண்டிங் ஒன் கிடச்சிருச்சு. ரைட், அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் டெப்த் ரெக்யூர்டு. எஃபெக்டிவ் டெப்த் ரெக்யூர்ட் போன இதில் பார்த்தல MU லிமிட்டில். ஸோ இதான் உன்னோட மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் 94.4 × 10⁶. எதுக்காக நியூட்டன் எம்எம்க்கு மாற்றிக்கிறேன். 0.36 FCK 20 தான் பிரெத்து தெரியும். டி மட்டும் நீ அஸ்யூம் பண்ணதை போடக்கூடாது. இது எல்லாத்தையும் போட்டு டி ரெக்யூர்டு எவ்வளோன்னு பாரு. உனக்கு தேவை இந்த மொமெண்ட்டுக்கு ரெக்யூர்டு எவ்வளவு தான் வருது 369. நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டி வந்து 465. அப்போ ஹென்ஸ் இட் இஸ் ஓகே. ரைட், லாஸ்ட் ஸ்டெப் என்னது ஏஎஸ்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டுக்கு உண்டான ஃபார்முலாவில் எழுதுகிற மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நீ கண்டுபிடிச்ச பெண்டிங் மொமெண்ட்டு 0.87, எஃப்ஐக்கு பதிலாக 415, ஏஎஸ்டி அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் யூ வில் கெட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் யூஸிங் யுவர் கால்குலேட்டர். ஃபைண்ட் அவுட் த ஏஎஸ்டி. ஏஎஸ்டி எவ்வளோ வந்திருக்கு 634. அப்போ நம்பர் ஆஃப் பார்ஸ் வேணும் இல்லையா, அப்போ ஏரியா AST/ஏரியா ஆஃப் 1 பார் 1 பார். ஸோ இங்கே வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போய் பார்த்துக்கோ நீ என்ன டயா யூஸ் பண்ண அப்படிங்கிறத. ரைட்டா, இங்கே எவ்வளோ அஸ்யூம் பண்ணியிருக்கேன் 20. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் π/4 × 20², 2.01. சின்ஸ் 2.01ங்கிறதுனால 2. சப்போஸ் 2.1 வந்துச்சுன்னா நான் 3 தான் கொடுத்துருப்பேன். இல்லை நீ இங்கேயும் 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீ என்ன நம்பர் வந்தாலும் ஓகே, நான் நெக்ஸ்ட் ஹோல் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ப்ரொவைட் 3 numbers ஆஃப் 20 mm டயாபார்ஸ். இதுதான் உன்னோட டிசைன். ரைட்டா, இங்கே எக்ஸ்ட்ரா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் லென்த்து டிசைன் ஸ்டெப் 7ல். ரைட், இதை நீ தேவைனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைனாலும் நீ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் டெவலப்மெண்ட் லென்த்னா என்னதுப்பா, ஏற்கனவே உனக்கு மாடியூல் 3ல் நம்ம பார்த்துருப்போம். டெவலப்மெண்ட் லென்த்னா இட் இஸ் நத்திங் பட் உன்னோட ராடை உள்ளே போய் சப்போர்ட்டில் இன்சர்ட் பண்ணுறதுல எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான். இந்த ஃபார்முலா வந்து
உனக்கு கோட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உனக்கு என்ன கிடச்சிரும், நம்மளோட வேல்யூ ஆக்சுவலாக நம்ம உள்ளே எவ்வளோ வந்து இன்சர்ட் பண்ணணும்னு கிடைக்கும். ரைட், நீ வந்து இந்த ஸ்டெப் 6 வரைக்கும் கண்டிப்பாக ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிட்டு நம்பர் ஆஃப் பார்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ தேங்க்யூ.